உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம். கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டும் என்று எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றீர்களே, எந்த விதத்தில் நியாயம்? எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேலியுமாக செய்தோமா? மதித்தோ? இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சியுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவங்க நேரம் கிடையாது. அதோடு இன்னொன்னும் சொல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்க வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிவித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசிருக்கிறீங்க. எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீ வீரத்தை பத்தி பேசலாமா? யாரிடம் பேசுறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் பெறுவோம். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல உங்க கூட்டணி கட்சிகளாக அடிமையை வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும். அப்பதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கமைக்கின்ற கூட்டணிகளை எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. நாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றா கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கமைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் உஷாரா இருங்க. தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த கருப்பு சட்டை அணிந்த நோக்கம் சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. எங்களுடைய உரிமையை இந்த சட்டப்பேரவையில் பறிக்கின்றார். நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம். அது பிரதான எதிர்க்கட்சி. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய கடமை, அதற்கு பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனால் இந்த சட்டமன்றத்திலே அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு அனுமதி கொடுக்காமல் திட்டமிட்டு வெளியேற்றிய பிறகு மாண்பு முதலமைச்சரை பேச வைத்து எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கின்றார்கள். ஒருபோதும் நடக்காது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பேராதரவை பெற்று வெற்றி பெறும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன்.